வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி நிகழ்வுகள். முதலில் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு நல்லெண்ண அடிப்படையில் 700 ஆயுள் கைதிகள் விடுதலை, தமிழக அரசு அறிவிப்பு. வேதா நிலைய விவகாரத்தில் வழக்கறிஞர்கள் ஆலோசனை கேட்டு அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும், தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட நாளை முதல் விருப்ப மனுக்களை பெறலாம், அதிமுக கட்சி அறிவிப்பு. முறைப்படுத்தப்படாத கிரிப்டோ கரன்சிகள் சீட்டு கம்பெனிகளைப் போல ஆபத்தானவை, முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் எச்சரிக்கை. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். தமிழக முன்னாள் முதலமைச்சர் அண்ணா பிறந்த நாளையொட்டி நல்லெண்ண அடிப்படையில் 700 ஆயுள் கைதிகளை தமிழக அரசு விடுதலை செய்கிறது. முக்கிய தலைவர்கள் பிறந்த நாளையொட்டி நல்லெண்ண அடிப்படையில் கைதிகள் விடுதலை செய்யப்படுவது வழக்கம். தமிழக முன்னாள் முதலமைச்சர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் நல்லெண்ண அடிப்படையில் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது 700 ஆயுள் கைதிகளை விடுதலை செய்யும் வகையில் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மேலும் கற்பழிப்பு, தீவிரவாதம், சாதி மத மோதல்களில் ஈடுபட்டவர்கள் விடுவிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் வேதா நிலைய விவகாரத்தில் அட்வொகேட் ஜெனரலிடம் ஆலோசனை கேட்டு அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் என தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, சிறை கைதிகளுக்கும் தரமான மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனி வார்டு திறக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் வேதா நிலையம் அரசுடைமையாக்கப்பட்டது செல்லாது என நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து இவ்வழக்கில் ஆஜரான அட்வொகேட் ஜெனரலின் ஆலோசனையை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மதுரை சிறைச்சாலையில் ஊழல் புகார் குறித்து தொடுக்கப்பட்ட வழக்கிற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று நீதிபதி கூறியதால் வழக்கை தொடுத்தவர்களே அதனை வாபஸ் பெற்றுள்ளனர். முழுமையான விவரங்களை கொடுத்தால் அதன் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். ஒன்றும் பண்ண முடியாது. எங்களை பொறுத்த அங்கே ஒதுக்கக்கூடிய பட்ஜெட் என்னங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். எனவே அந்த அளவுக்கான தவறுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி அவங்க ஆதாரங்கள் கொடுத்தார்கள் என்றால் அதன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை உரிய நடவடிக்கை ஆய்வு எடுத்துக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. மத்திய அரசினுடைய தணிக்கை குழுவும் ஆய்வு எடுக்கிறார்கள், மாநில அரசுடைய தணிக்கை குழுவும் ஆய்வு எடுக்கிறார்கள். எந்தெந்த தவறுகளோ அந்த தவறுகள் சுட்டி காட்டப்படுகின்றன. எனவே இதை பொறுத்த வரைக்கும் எந்த தவறும் இருந்தால் அந்த தவறு செய்பவர்களை நாங்கள் தப்பிக்க விட மாட்டோம். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும். தமிழ்நாடு ஃபுல்லா சிறை கைதிகள் பிளஸ் சிறை பணியாளர்கள் எத்தனை பேர் வேக்சின் போட்டுருக்காங்க? அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் சிறையில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு முழுவதுமாக வேக்சின் போடப்பட்டிருக்கிறது. புதிதாக சிறைக்கு செல்கின்ற அனைத்து கைதிகளும் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு கொரோனா டெஸ்ட் எடுக்கப்பட்டு அதன் பிறகு வேக்சின் போடப்பட்டு தான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார். சமீப காலமாக சிறார்கள் குற்ற வழக்குகளில் ஈடுபடுவது அதிகரித்து வருகிறது. இது நம்ம சிறார் சீர்திருத்த பள்ளி ஏற்கனவே இருந்த போதும் அவங்க அதில் சீர்திருத்த பள்ளியில் என்ன மாதிரியான நம்ம அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறதோ இல்லை ஏதோ பண்ண அவங்களுக்கு தவறு செய்கின்றவர்களை திருத்துவதற்காக அந்த இளம் சிறார்கள் தவறு செய்கின்றார்கள். அவர்களை திருத்துவதற்காக அங்கே இழையன்றவரை அவர்களை மனம் திருந்தி நல்லவர்களாக வாழச் செய்வதற்காக நல்ல பயிற்சிகள் தரப்படுகின்றன. இந்த நல்ல பயிற்சிகளை மீறி ஒரு சிலர் குற்றங்களை செய்து விடுகிறார்கள். அது எங்கேயுமே இயற்கை தான். ஆனால் இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இளம் சிறார்களுடைய இது மிக சிறப்பாக கவனிக்கப்படுகிறது. பாதுகாப்புக்கு என்ன செய்ய போறீங்க? பாதுகாப்புக்கு உரிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தப்பித்து போறதுன்றவங்க எப்படியாவது தப்பிச்சு போனாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சு பிடிக்கிற வேலையை செஞ்சிடறோம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட நாளை முதல் விருப்ப மனுக்களை பெறலாம் என அதிமுக கட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் OPS, இணை ஒருங்கிணைப்பாளர் EPS ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்கள் விரைவில் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு மாநகராட்சி வார்டு மாமன்ற உறுப்பினர், நகரமன்ற வார்டு உறுப்பினர், பேரூராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் ஆகிய பதவிகளுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட வாய்ப்பு கோரும் தொண்டர்கள் நாளை காலை 10 மணி முதல் மாலை 5 மணிக்குள் சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக அலுவலகங்களில் உரிய கட்டண தொகையை செலுத்தி விண்ணப்ப படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கலாம் என்று தெரிவித்துள்ளனர்.
இதில் சென்னை மாநகராட்சி மாமன்ற வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு போட்டியிட வாய்ப்பு கோருவோர் மட்டும் தங்களுக்கான விருப்ப மனு விண்ணப்ப படிவங்களை சென்னையைச் சேர்ந்த மாவட்ட கழகங்களின் மூலம் தலைமை கழகத்தில் பெற்று பூர்த்தி செய்து வழங்க வேண்டும். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு கோரி ஏற்கனவே விருப்ப மனு அளித்துள்ளவர்கள், அதற்கான கட்டண அசல் ரசீதினை வைத்திருப்பவர்கள் மட்டுமே அதனை சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக அலுவலகங்களில் சமர்ப்பித்து கட்டணம் ஏதுமின்றி விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறைப்படுத்தப்படாத கிரிப்டோ கரன்சிகள் சீட்டு கம்பெனிகளைப் போல ஆபத்தானவை என்று முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தனியார் கிரிப்டோ கரன்சிகளை தடை செய்து ரிசர்வ் வங்கியின் மூலம் அதிகாரப்பூர்வ கிரிப்டோ கரன்சிகளை கொண்டுவர ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் ஓரிரு கிரிப்டோ கரன்சிகள் மட்டுமே எதிர்காலத்தில் தாக்குப்பிடிக்கும் என ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநரும் பொருளாதார ஆலோசகருமான ரகுராம் ராஜன் கருத்து தெரிவித்துள்ளார். 1000க்கும் மேற்பட்ட கிரிப்டோ கரன்சிகள் சந்தையில் இருந்தாலும் பெரும்பாலானவற்றுக்கு மதிப்பே இல்லை என்றும், கிரிப்டோ சொத்துக்களை வைத்திருக்கும் பலர் பாதிக்கப்படக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளார். முறைப்படுத்தப்படாத மற்றும் அரசு கட்டுப்பாட்டில் இல்லாத சிட் ஃபண்டுகள் எந்த அளவிற்கு ஆபத்தோ அதே போலதான் முறைப்படுத்தப்படாத கிரிப்டோ கரன்சிகளும் ஆபத்தானவை என்று தெரிவித்த அவர், சீட்டு கம்பெனிகள் எப்படி மக்களின் பணத்தை திருடிக் கொண்டு மாயமாகிறார்களோ அதே போலதான் கிரிப்டோ கரன்சிகளும் ஆபத்து நிறைந்தவை என்று எச்சரித்துள்ளார். பேச்சிப்பாறை அருகே மலைவாழ் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய்வசந்த் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை மலையோர கிராமங்களான தச்சமலை, புறாவிளை போன்ற மலையோர கிராம மக்களை சந்திக்க பேச்சிப்பாறை அணையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் படகு மூலமாக தச்சைமலை சென்று பொதுமக்களை கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய்வசந்த் சந்தித்தார். அவருக்கு மலைவாழ் மக்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். சாலைகள், மின்சாரம், பள்ளிக்கூடங்கள், அரசு கடனுதவி மற்றும் நலத்திட்ட உதவிகள் குறித்து பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். மேலும் அவேட் தொண்டு நிறுவனம் மூலம் மளிகை பொருட்கள், தார்பாய், பெட்ஷீட் உட்பட அத்தியாவசிய பொருட்களை விஜய்வசந்த் வழங்கினார். அவருடன் காங்கிரஸ் கட்சி மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரத்தினகுமார், அவேட் தொண்டு நிறுவன தலைவர் தேவதாஸ், பேச்சிப்பாறை பஞ்சாயத்து தலைவர் நெல்சன், திருவட்டாறு மேற்கு ஒன்றிய காங்கிரஸ் கட்சி தலைவர் கிளான்சன் கிளிட்டஸ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் வைத்தீஸ்வரன் கோவில் ஆனைக்கட்டி குளத்தில் காவல்துறை பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான வைத்தியநாத சுவாமி கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு சொந்தமான ஆனைக்கட்டி குளம் கோவில் அருகில் உள்ள வண்டிக்கார தெருவில் உள்ளது. இந்த குளம் பராமரிக்கப்படாததால் சிலர் ஆணைக்கட்டி குளத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக தெரிகிறது. இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சிரமப்பட்டு வந்தனர். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் சீர்காழி தாசில்தார் சண்முகம் தலைமையில் வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சி செயல் அலுவலர் பிரகாஷ், சீர்காழி காவல் துணை கண்காணிப்பாளர் லாமேக் ஆகியோர் முன்னிலையில் ஆனைக்கட்டி குளத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்கள் பொக்லைன் இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டது. இதனால் வண்டிக்கார தெருவில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கட்டப்பட்ட பல்வேறு கட்டிடங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்னர் இடித்து அப்புறப்படுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜெயங்கொண்டம் அருகே டீக்கடையில் விட்டு செல்லப்பட்ட 5 சாமி சிலைகளை காவல்துறையினர் மீட்டு கருவூலத்தில் ஒப்படைத்தனர். அரியலூர் மாவட்டம் கல்லாத்தூர் தண்டலை பகுதியில் வேல்முருகன் என்பவர் டீக்கடை நடத்தி வருகிறார். இவர் நேற்று முன்தினம் இரவு வியாபாரத்தை முடித்துவிட்டு கடையை அடைக்க முயன்றபோது அங்குள்ள பெஞ்சில் பை ஒன்று இருந்தது. அதனை பிரித்து பார்த்தபோது உள்ளே சிறிய அளவில் 5 சாமி சிலைகள் மற்றும் ஒரு தூபகால் ஆகியவை இருந்தன. இதுகுறித்து ஜெயங்கொண்டம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் அந்த சாமி சிலைகளை காவல்துறை ஆய்வாளர் சண்முகசுந்தரம் மீட்டு திருச்சி சிலை தடுப்பு தனிப்பிரிவு கூடுதல் காவல்துறை ஆணையர் ராஜாராமிடம் அந்த சிலைகளை கருவூலத்தில் ஒப்படைக்க அறிவுறுத்தினார். அதன்படி சிலைகள் அனைத்தும் ஜெயங்கொண்டம் தாலுகா அலுவலகத்தில் உள்ள கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. சென்னை ஆலந்தூரில் மறைந்த திமுக கழக பேச்சாளர் கருணாகரனின் உடலுக்கு ஜெம் தொலைக்காட்சி நிறுவனர் நா. சீதாபதி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சென்னை ஆலந்தூரில் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினரும் திமுக கழக பேச்சாளராக இருந்தவர் கருணாகரன். இவர் சமீபத்தில் வயது முதிர்வு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் சிகிச்சை பலனின்றி திமுக கழக பேச்சாளர் கருணாகரன் காலமானார்.
இதை அறிந்த ஜெம் தொலைக்காட்சி நிறுவனரும் சமூக சேவகருமான நா. சீதாபதி மறைந்த கருணாகரன் உடலுக்கு நேரில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இன்றைக்கு கருணாகரன் அவர்கள் மறைந்தது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேரிழப்பாக நாங்கள் கருதுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய பணி என்பது அரசியல் பணியை தாண்டி தொழிற்சங்க அமைப்புகளில் மட்டுமல்லாமல் தமிழ் சிறக்க, தமிழ் வாழ, தமிழ் பணியாற்றுவதில் தனி பங்காற்றக்கூடியவர் ஆலந்தூர் கருணாகரன் அவர்கள். அவரை பொறுத்தவரை அவர் தந்தையார் காலத்திலிருந்தே அவர் அரசியலில் வேகமாக இருந்தவர். அவருடைய தந்தையார் அருணாச்சலம் அவர்கள் நகரமன்ற உறுப்பினராக இருந்து அவருடைய குடும்பமே ஆலந்தூர் கருணாகரன் அவருடைய தந்தையார் அருணாச்சலம் ஆனாலும் கருணாகரன் ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய மாவட்ட கழக செயலாளர், நகர கழக அப்பொழுது நகரம் ஆலந்தூர் நகரத்தினுடைய செயலாளர் எந்த பணிகளை கொடுத்தாலும் அது சிறப்பாக பணியாற்றக்கூடிய கருணாகரனுடைய தந்தையார் அருணாச்சலம் அவர்கள், அவரோடு அண்ணன் கருணாகரன் அவர்கள் படிக்கிற காலத்தில் மாணவ பருவத்தில் இருக்கும் பொழுதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளையும் எல்லாவற்றுக்கும் மேலாக அண்ணாவினுடைய அந்த எழுத்துக்களை மேடைகளில் சொல்லுகிற பாங்கு என்பது அண்ணன் கருணாகரன் அவர்களுக்கு கைவந்த கலை. மிக சிறப்பாக கையாளுவார். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. மதுரை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பெரியார் பேருந்து நிலையத்தில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பெரியார் பேருந்து நிலையத்தில் விரைவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து முடிவுற்ற பணிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு பெரியார் பேருந்து நிலையத்தை பார்வையிட்டார். கட்டி முடிக்கப்பட்ட பணிகள் குறித்து மாநகராட்சி ஆணையர், நகர பொறியாளர் உள்ளிட்டோர் அமைச்சரிடம் விளக்கம் அளித்தனர். இந்த ஆய்வின் போது நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். சிதம்பரம் அருகே சத்திய பேரொளி தவச்சாலை மற்றும் வள்ளலார் பணியகம் இணைந்து திருவருட்பா முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த கிள்ளை பகுதியில் உள்ள சீமானம்பாடியில் கார்த்திகை மாதம் பூசம் நாளை முன்னிட்டு சத்திய பேரொளி தவச்சாலை மற்றும் வள்ளலார் பணியகம் இணைந்து நடத்திய திருவருட்பா முற்றோதல் மற்றும் சிறப்பு கலந்துரையாடல் வள்ளலார் சபையில் நடைபெற்றது. சத்திய பேரொளி தவச்சாலை நிறுவனர் பரசுபானந்த செல்லையா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணிய சிவா உட்பட பலர் கலந்து கொண்டனர். வள்ளலார் பணியகம் என்ற அமைப்பை அதன் சார்பாகவும் இன்று திருவருட்பா முற்றோதல் நிகழ்வு இங்கே தொடங்கி நடைபெற்று வருகிறது. கார்த்திகை மாத பூசத்தை முன்னிட்டு சத்திய பேரொளி தவச்சாலையும் வள்ளலார் பணியகத்தின் சார்பிலும் இணைந்து இந்த திருவருட்பா முற்றோதல் நாம் இன்றைக்கி மானம்பாடி சிற்றூரில் செய்திருக்கிறோம். வள்ளல் பெருமானுடைய சமரச சுத்த சன்மார்க்க நெறி தமிழர் ஆன்மீகத்தின் ஒரு உச்சத்தை அறிவித்த ஒரு நெறி. இந்த நெறியை
மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இதுபோல பல்வேறு நிகழ்ச்சிகளை வள்ளலார் பணியகம் சார்பிலும் சத்திய பேரொளி தவச்சாலை சார்பிலும் நாம் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் செய்ய இருக்கிறோம். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த திருவருட்பா முற்றோதல் செய்திருக்கிறோம். கோவையில் நடிகர் சிலம்பரசன் நடித்த மாநாடு திரைப்படம் திரையிடப்பட்டதால் ரசிகர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நடிகர் சிலம்பரசன் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடித்துள்ள மாநாடு திரைப்படம் இன்று காலை 5 மணிக்கு வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மாநாடு படத்தின் ரிலீஸ் பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அனைத்து தடைகளும் சரி செய்யப்பட்டதால் படம் திட்டமிட்டபடி வெளியாகும் என்று படக்குழு அறிவித்திருந்தது. கோவையில் அதிகாலை 4 மணி முதலே திரையரங்குகளுக்கு முன்பு சிம்பு ரசிகர்கள் குவிந்தனர். ஆனால் எதிர்பார்த்தபடி 5 மணிக்கு படம் திரையிடப்படவில்லை. இதனால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். ஆனாலும் திரையரங்குகள் முன்பு தொடர்ச்சியாக ரசிகர்கள் காத்திருந்த நிலையில் 7:40 மணிக்கு ரசிகர்கள் திரையரங்குகளுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். 8 மணிக்கு படம் திரையிடப்பட்டது. அதிகாலை முதல் நீண்ட நேரம் திரையரங்கு வாசலில் காத்திருந்து சிம்பு ரசிகர்கள் மாநாடு படத்தை பார்த்து வருகின்றனர். கோவையில் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கோவையில் தனியார் பள்ளி இயற்பியல் ஆசிரியை மிதுன் சக்கரவர்த்தியை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க மேற்கு மகளிர் காவல்துறையினர் போக்சோ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. இதனையொட்டி மிதுன் சக்கரவர்த்தி நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். இதையடுத்து காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரிக்க கோரிய மனு மீது விசாரணை நடத்திய நீதியரசர் குலசேகரன் மிதுன் சக்கரவர்த்திக்கு 2 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணைக்கு அனுமதி வழங்கினார். மிதுன் சக்கரவர்த்தியை காவலர்கள் அழைத்து செல்லும் போது இஸ்மாயில் என்பவர் மிதுன் சக்கரவர்த்திக்கு எதிராக கண்டன முழக்கம் எழுப்பியதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. பொதுப்பணித்துறை பொறியாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் மழைநீர் குழாயில் இருந்து கட்டுக்கட்டாக பணம் விழுந்ததால் அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். கர்நாடக லஞ்ச ஒழிப்புத்துறை 15 அரசு அதிகாரிகளை குறிவைத்து 60க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டது. இதில் கர்நாடக மாநில பொதுப்பணித்துறை பொறியாளர் ஒருவரின் வீடும் அடங்கும். சாந்தகவுடா என்னும் அந்த பொறியாளரின் வீட்டில் சோதனை மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அவரிடம் இருந்து சில லட்சம் பணத்தை கைப்பற்றினர். பின்னர் மாடியிலிருந்து இணைக்கப்பட்டிருந்த மழைநீர் குழாயை சோதனையிட்டனர். அந்த குழாய் எவ்வித இணைப்பும் இன்றி தனியாக இருந்தது. சந்தேகமடைந்து குழாயை அறுத்து பார்த்ததில் அதிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் விழுந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். மேலிருந்து ஒருவர் குச்சியால் பணத்தை தள்ளிவிட கீழே மழை போல் விழுந்த பணத்தை ஒரு வாளியின் மூலம் சேகரித்தனர். இந்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறை கண்காணிப்பாளர் மகேஷ் கூறுகையில், சோதனையில் மொத்தம் 54 லட்சம் பறிமுதல் செய்தோம் என்றும் குழாயில் இருந்து மட்டும் 13 லட்சம் கைப்பற்றப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். கரூரில் பள்ளி மாணவி பாலியல் துன்புறுத்தல் காரணமாக தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டாம் என தற்கொலை செய்து கொண்ட பள்ளி மாணவியின் தாய் கேட்டுக் கொண்டார். கரூர் மாவட்டம் வெங்கமேடு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட லட்சுமி நகரில் வசித்து வரும் ஜெயந்தி என்பவரின் மகள் வெண்ணெய்மலை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதி தன்னை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக கூறி கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பல்வேறு கட்சியினர், சமூக அமைப்பினர் போராட்டம் நடத்திய நிலையில் காவல்துறையினர் தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் தற்கொலை செய்து கொண்ட பள்ளி மாணவியின் தாயார் ஜெயந்தி அவரது வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தனது மகள் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் மாணவர்கள் போராட்டம் தொடர்ந்து நடத்துவது கவலை அளிக்கிறது என்று தெரிவித்தார். இது தொடர்பாக காவல்துறை 7 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் மாணவர்கள் போராட வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். இல்ல அதெல்லாம் எதுவும் சொல்லல. நானாதான் யூடியூப்ல பார்த்தேன், நிறைய பொண்ணுங்க
பசங்கள்லாம் நிறைய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே, அவசரப்பட்டு எதையுமே பண்ண முடியாது. கொஞ்சம் பொறுமையா போய் யோசிச்சு எல்லாம் பண்ணிக்கலாம். இது பள்ளிக்கூடத்தில் ஏதாச்சும் உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க? இல்லை அதெல்லாம் இல்லை, எதுவும் ஃபோன் பண்ணலை, யாருமே ஃபோன் பண்ணலை, எதுவும் சொல்லலை. இந்த வளர்ந்து யாரை என்ன பண்ணுறீங்க? எனக்கு யார் சொன்னீங்கன்னா வீட்டில் எதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ ஸ்கூல்ல இருந்து வரையில தான் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. மற்றபடி எனக்கு வேற எதுவும் தெரியல. ஒரு துறை வாதியார் சந்தேகப்படுற மாதிரி தகவல் வந்துருக்கு. தெரியல, எனக்கு தெரியல. எங்கள் வீட்டில் போய் எல்லாரும் விசாரித்த வரைக்கும், ஸ்கூலில் போய் விசாரித்த வரைக்கும் அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் ஏன் இந்த முடிவு எடுத்தாங்கங்கிறது தெரியல, எதுக்காக அப்படி எழுதி வச்சாங்கங்கிறது இன்ன வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. இல்லை மேடம், சபரிமலை மேடம் வரப்போ நீங்கள் வந்து துறை வாதியாரை பற்றி சொல்லி அப்போ அந்த கெமிஸ்ட்ரி நோட்டில் வந்து அப்படி திருப்பி வச்சுருந்தாங்க. அப்போ எனக்கு டவுட் இருந்துச்சு, அதனால அவங்கள சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு சந்தேகம் இல்லைங்களா? இப்போ எனக்கு எதுவும் டவுட் வரல. இருந்தாலும் கோவை தினத்தை முன்னிட்டு மாநகராட்சி விக்டோரியா டவுன் ஹால் கட்டிடத்தில் வண்ண விளக்குகளால் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டன. கோயம்புத்தூர் மாவட்டம் 1804ஆம் ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி ஆங்கிலேயர்களின் நிர்வாக வசதிக்காக உருவாக்கப்பட்டது. மாவட்டம் உருவாக்கப்பட்ட தினம் கோவை தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 217வது கோவை தினம் அனுசரிக்கப்பட்டது. கோவை மாநகராட்சி வளாகத்தில் உள்ள விக்டோரியா டவுன் ஹால் கட்டிடத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அப்பகுதியில் செல்லும் பொதுமக்கள் அதை பார்த்து ரசித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜிம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜிம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. ஆர்எஸ் மங்கலம் அருகே கலிங்காப்புலி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சேதமான வகுப்பறைகளை சரி செய்ய கோரி கிராம மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கலிங்காப்புலி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் கடந்த 2014-2015ஆம் ஆண்டு மராமத்து செய்யப்பட்டு இதுவரை பராமரிக்கப்படாமல் உள்ளதால் தற்போது பள்ளி வகுப்பறைகளில் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து மழை தண்ணீர் உள்ளே விடுகிறது. இதனால் அங்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அச்சத்தில் உள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்எஸ் மங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் கிராம மக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ் கவிஞரும் சமூக சீர்திருத்தவாதியுமான மருதநாயகம் பிள்ளையின் வாழ்க்கை வரலாறை காணலாம். தமிழின் முதல் புதினத்தை படைத்தவரும் மறுமலர்ச்சி கவிஞரும் சமூக சீர்திருத்தவாதியுமான மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் 11/10/1826ஆம் ஆண்டு திருச்சி மாவட்டம் குளத்தூரில் பிறந்தார். தந்தையிடம் கல்வியை தொடங்கியவர் தமிழ், ஆங்கில கல்வியை தியாகராச பிள்ளையிடம் பயின்றார். சிறு வயதிலேயே எழுதுவதில் ஆர்வமும் ஆற்றலும் கொண்டிருந்தார். திருமணம், விருந்தினர் வருகை போன்ற நிகழ்வுகளில் நகைச்சுவை கவிதைகள் எழுதுவார். நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளர், பதிவாளராக பணியாற்றினார்.
பின்னர் தரங்கம்பாடியில் முன்சீப் பணியில் சேர்ந்தார். மாயூரம் மாவட்ட முன்சீப்பாக 13 ஆண்டுகள் பணிபுரிந்ததால் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை என்றே அழைக்கப்பட்டார். பின்னாளில் இவ்வூர் பெயர் மாயவரம் என்று மருவி தற்போது மயிலாடுதுறை என பெயர் பெற்றது. மாயவரம் நகர்மன்ற தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். இந்த காலகட்டத்தில் தமிழின் முதல் புதினமான பிரதாப முதலியார் சரித்திரம் நூலை படைத்தார். மேலும் 15 நூல்கள் எழுதினார். வீணை வாசிப்பதில் வல்லவர். வாழ்க்கை நெறிகள், பொது நீதிகள், பெண் கல்வி, ஒற்றுமை உணர்வு, புதிய சிந்தனைகள், முற்போக்கு கருத்துக்கள் ஆகியவை இவரது கவிதைகளின் கருப்பொருளாக அமைந்தன. தமிழ் கவிதையில் இந்த பாணி ஒரு புதிய யுத்தியாக, முதல் முயற்சியாக கருதப்படுகிறது. சமகால தமிழ் அறிஞர்களான மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, ராமலிங்க வள்ளலார், திருவாவடுதுறை மடத்தின் மகா சன்னிதானம், சுப்பிரமணிய தேசிகர், கோபாலகிருஷ்ண பாரதியார் ஆகியோருடன் நல்ல நட்பு கொண்டிருந்தார். 1805 முதல் 1861 வரையிலான நீதிமன்ற தீர்ப்புகளை ஆங்கிலத்தில் இருந்து மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரகம் என்ற நூலாக வெளியிட்டார். தீர்ப்புகளை முதலில் மொழிபெயர்த்த பெருமைக்குரியவர். சட்ட விதிகளை தொகுத்து ஆங்கிலத்தில் முதலில் வெளியிட்டார். தமிழ் உரைநடையை வலம் பெற செய்த முன்னோடிகளில் தலை சிறந்தவராக கருதப்படுகிறார். இவரது கட்டுரைகள் பெண் கல்வி, தாய்மொழி பற்று, கடவுள் பக்தி, நல்லாட்சி, நீதி நெறிகள் என பல அம்சங்களையும் உள்ளடக்கியவை. இவை தமிழில் கட்டுரை இலக்கிய வளர்ச்சிக்கு முன்னோடியாக அமைந்தன. பெண் கல்வி குறித்து இவர் எழுதிய கட்டுரைகள் உரைநடை சிறப்புக்கு சான்றாக விளங்குகின்றன. மாயவரத்தில் பெண்கள் பள்ளியை தொடங்கினார். இது தமிழகத்தில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட முதல் பள்ளி. கிறிஸ்தவ வழிபாட்டு பாடல்கள் கிரேக்கம், லத்தீன், ஆங்கில மொழிகளிலேயே இருந்தன. தமிழ் கிறிஸ்தவர்கள் தமிழிலேயே உணர்ந்து வழிபட வேண்டும் என விரும்பினார். திருவருள் மாலை, திருவருள் அந்தாதி, தேவமாதா அந்தாதி, தேவ தோத்திர மாலை, பெரியநாயகி அம்மை பதிகம் போன்ற இலக்கியங்களை படைத்தார். தமிழகத்தில் பஞ்சம் ஏற்பட்ட போது தன் சொத்துக்கள் அனைத்தையும் தானமாக வழங்கினார். குழந்தை திருமணம், உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை கடுமையாக எதிர்த்தார். தமிழ் இலக்கிய வரலாற்றில் திருப்புமுனை ஏற்படுத்தியவர். மறுமலர்ச்சி கவிஞர், சமூக சீர்திருத்தவாதி என போற்றப்படும் வேதநாயகம் பிள்ளை 15/10/1764 மறைந்தார். ஜெம் முதன்மை நிகழ்வுகள். அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு நல்லெண்ண அடிப்படையில் 700 ஆயுள் கைதிகள் விடுதலை, தமிழக அரசு அறிவிப்பு. வேதா நிலைய விவகாரத்தில் வழக்கறிஞர்கள் ஆலோசனை கேட்டு அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும், தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட நாளை முதல் விருப்ப மனுக்களை பெறலாம், அதிமுக கட்சி அறிவிப்பு. முறைப்படுத்தப்படாத கிரிப்டோ கரன்சிகள் சீட்டு கம்பெனிகளைப் போல ஆபத்தானவை, முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.